வெல்கம் டு நதியா சேனல். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா சோம்பேறி சிக்கன். நதியா சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சோம்பேறி சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது இதுங்க பாருங்கள். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, வெங்காயம், தக்காளி 2, பச்சை மிளகா 2. அதுக்கு அடுத்தது சிக்கனை நல்லா கழுவிட்டு அந்த சிக்கனையும் அதிலே போட்டுறோம். போடு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம் போட்டு நல்லா இடிச்சுக்கணும். இது நல்லா இடிச்சாச்சு. இப்போ இதை எடுத்து இந்த சோம்பேறி சிக்கனில் கலந்துக்கிறோம். இப்போ அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். தேவையான அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு மல்லித்தூள். டேஸ்ட்டாகவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா. இது பார்த்தீங்கன்னா மெயினாக பேச்சுலர் நல்லாவே செய்யலாம். ஈஸியான ரெசிபி தான். அப்புறம் தேவையான மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு. இதெல்லாம் என்ன பண்ணலாம், இப்போ ஃபுல்லாக நல்லா பரட்டிக்கணும். பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எத்தனை பொடி போட்டிருக்கோன்னா சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், மஞ்சத்தூள். அப்படி நல்லா பாருங்கள், கறியில் நல்லா ஒட்டியிருக்கோம். அந்த அளவுக்கு நல்லா பரட்டிக்கணும். பரட்டிட்டோங்களா? இப்போ நம்ம எண்ணெயும் தண்ணியும் ஊற்றி அடுப்பில் வச்சா சோம்பேறி சிக்கன் ரெடி. இப்போ 2 ஸ்பூன் ஆயில். ரொம்ப எண்ணெய் வேண்டாங்க, அளவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றியாச்சு. எண்ணெயை நல்லா அப்படி பரட்டி விட்டுட்டு இப்போ இந்த கறி நனையிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தோம்னா சுவையான சோம்பேறி சிக்கன் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். கேஸ் பற்ற வச்சுக்கிறோம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து கிரேவி ஆகிற வரைக்கும் பண்ணி இங்கே பாருங்கள். இப்போ இறக்கி வச்சாச்சு. சோம்பேறி சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஆல்.